ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்களில் 4வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சசுதர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் எப்படி துவங்குகிறது என்றால், சர்வோபனிஷதோ காவோ, அதாவது அனைத்து விதமான உபனிஷத்துக்களும் பசுக்களாக மாறிவிட்டனர் என்று இந்த ஸ்லோகம் துவங்குகிறது. தோக்தா கோபால நந்தனஹா, அதாவது பசுக்கள் என்று சொன்னாலே அந்த பசுக்களை மேய்ப்பவர் என்று ஒருவர் இருப்பார். அதனால் உபனிஷத்துக்களெல்லாம் பசுக்களாக மாறிவிட்ட பொழுது பரமாத்மாவான பகவானான நாராயணனே கிருஷ்ணஸ்வரூபத்தில் பசுக்களை மேய்ப்பவராக மாறிவிட்டார் என்று கூறுகிறது இந்த ஸ்லோகம். பார்த்தோ வத்சசுதர் போக்தா, பார்த்தோ வத்சஹா, அதாவது பார்த்தன் என்று அழைக்கப்படும் அர்ஜுனன் இந்த பசுக்களுக்கு கன்றுக்குட்டியாக மாறிவிட்டான் என்று கூறுகிறது இந்த ஸ்லோகம். சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத், அதாவது பசுக்களாக உபனிஷத்துக்கள் இருக்கு, கன்றுக்குட்டியாக பார்த்தன் அர்ஜுனன் இருக்கிறார், பசுக்களை மேய்ப்பவராக கிருஷ்ணர் இருக்கிறார். இந்த பசுக்கள் தரும் பாலாக, இந்த பசுக்கள் தரும் க்ஷீரமாக இருப்பது கீதை என்னும் அமிர்தம்தான், அமுதம்தான் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. கடைசியாக சுதீர் போக்தா, அதாவது தீர் என்றால் ஞானமுடைய என்ற அர்த்தம். சுதீர் என்றால் நல்ல ஞானமுடைய, சிறப்பான ஞானமுடைய மக்களே, சிறப்பான ஞானமுடைய பக்தர்களே இந்த பகவத்கீதை என்கிற கீதாமிருதத்தை, கீதா அமுதத்தை பருக முடியும் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. அதனால் அனைத்து உபனிஷத்துக்களும் பசுக்களாக மாறிவிட்டனர். பார்த்தன் அர்ஜுனன் கன்றுக்குட்டியாக மாறிவிட்டார். பார்த்த சாரதியாக இருந்த பெருமாள் பசுக்களை மேய்ப்பவராக மாறிவிட்டார். இந்த பசுக்கள் சுரக்கும் பாலாக கீதை மாறிவிட்டது. இந்த கீதை என்னும் அமிர்தத்தை பருகும் சுதீர் போக்தாவாக, அதாவது நல்ல ஞானமுடைய, பகவானை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்று ஆசை, விருப்பம், அவா உள்ள நாம் பக்தர்கள் இந்த கீதாமிருதத்தை பருக ஆர்வத்துடன் இருக்கிறோம். சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.